இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொடிவா சாக்லேட். ஸோ அந்த சாக்லேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்பென்சிவ் சாக்லேட்டு. இது லிட்டரலாக ஃபிரோரி ராச்சர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. லிட்டரலாக அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே ஹேசல்நட், அதே மேலே கிறிஸ்பி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 200 ருபீஸ்க்கு இது வந்து வேல்யூவாக இல்லையான்றதை பார்த்துடலாம். இந்த கவர்லேருந்து இதை பிரித்தா அப்படி தான் இருக்குது. லிட்டரலாக ஃபிரோரி ராச்சர் தான், அது ரவுண்டாக இருக்கும். இது கொல்கட்டை மாதிரி, நம்ம இந்தியன் கொல்கட்டை மாதிரி போட்டிருக்கானுங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 3 சாக்லேட் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து அவங்களோட ப்ராண்ட் பேர் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, கொடிவா. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கிளியராக ஒரு மட்டமான சாக்லேட்டாக இல்லாமல் கொடுக்குற காசுக்கு நல்ல சாக்லேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உள்ளே இருக்க வேஃபர் இது ஆக்சுவலாக மட்டமாக இருக்குது. தயவுசெய்து இது யாரும் வாங்காதீங்க, ஏன்னா இதோட கொடுக்குற காசுக்கு சுத்தமாக ஒர்த் இல்லை. சும்மா மேலே அந்த டோம் மாதிரி வேஃபர், அது மேலே ஒரு மட்டமான சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஹேசல்நட் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த வேஃபர் வந்து ரொம்ப பழைசாக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அது ஒரு மாதிரி நல்லா இல்லை, அந்த ஸ்மெல்லு வருது. அதில் எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம். இல்லை, எக்ஸ்பைரி டேட் உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல. 2029 வரைக்கும் இருக்குது அதோட எக்ஸ்பைரி. 2026 செப்டம்பர் மந்த் வரைக்கும் இருக்குது. பட் அது ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு தெரில. மேபி இதோட டேஸ்ட்டே இப்படி தானா என்ன, என்னால் சுத்தமாக சாக்லேட் ஃப்ளேவரை ஃபீல் பண்ண முடியல. வெறும் ஏதோ ஒரு சாக்லேட்டை ரொம்ப நாள் விட்டுட்டா ஒரு மாதிரி நம்த்து போன வேஃபரில் சாக்லேட்டை கோட்டிங் பண்ணால் அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. இது கொடுத்த காசுக்கு சுத்தமாக ஒர்த் இல்லை.